Good morning students. Class 10 Unit 3 Algebra matrices topic பார்த்துட்ருக்கோம். Matricesல இருக்கக்கூடிய இப்போ examples நம்ம பார்க்கலாம். அதாவது matrix multiplications வச்சு நம்ம வந்து அதோடைய examples பார்த்துட்ருக்கோம். ஓகேவாப்பா? If A equal to 1, 2, 0 first rowல கொடுத்துருக்காங்க. 3, 1, 5ன்றது second rowல கொடுத்துருக்காங்க. B equal to 8, 3, 1 first row, 2, 4, 1 second row, 5, 3, 1. So, two matrices are given here. என்ன find out பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா find AB. AB தான் find out பண்ணணும். ஸோ இப்போ AB find out பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டரை வந்து செக் பண்ணணும். அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்ன வருது 1 2 2 rows 1 2 3 3 காலம்ஸ். அப்போ 2 cross 3ன்றது ஆர்டர் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் பி பார்த்தீங்க அப்படின்னா 3 cross 3 இருக்குது. ஓகேவா? 3 rows and 3 columns தானே இருக்குது. அப்போ 3 cross 3. ஸோ இப்போ இங்கே ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 cross 3 3 cross 3 நமக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நம்ம வந்து ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் அ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் அ மேட்ரிக்ஸ் பியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவாப்பா? அப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஏபி ஈக்குவல் டு 1 2 first write the matrix A into write the matrix B. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ஃபஸ்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலம், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவை எடுத்து தேர்டு காலம். இப்படி எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலத்தையும் முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ரோவுக்கு வரணும். ஓகேவா? இந்த 7 மெத்தட் பாருங்கள். 7 இப்போ என்னென்னா ஃபஸ்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலம் அப்படி தான் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவாப்பா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், செகண்ட் ரோ எடுத்து தேர்டு காலம். ஓகேவா? சரி, எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். 1 into 8 8 ப்ளஸ் 2 into 2 4 ப்ளஸ் 0 into 5 0. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சு. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 3 3 2 into 4 8 ப்ளஸ் 0 into 3 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 into 1 1 2 into 1 1 சாரி 2 into 1 2 ப்ளஸ் 0 into 1 0. ஓகேவாப்பா? இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்து 3 காலம்ஸும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ. அப்போ செகண்ட் ரோ எடுக்கும்போது இந்த இடத்துல எழுதணும். அப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். அப்போ 3 into 8 24 1 into 2 ப்ளஸ் 2 5 into 5 ப்ளஸ் 25. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் 3 into 3 9 ப்ளஸ் 1 into 4 4 ப்ளஸ் 5 into 3 15. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ தேர்டு காலம் 3 into 1 3 1 into 1 ப்ளஸ் 1 5 into 1 ப்ளஸ் 5. கிளியராப்பா? நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 8 + 4 12 3 + 8 11 1 + 2 3 24 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 51. இதை ஆட் பண்ணிங்கன்னா 28. இதை ஆட் பண்ணிங்கன்னா 9 கிடைக்குது. அப்போ ஏபி ஈக்குவல் டு 12 11 3 ஃபஸ்ட் ரோவில் இருக்குது, 51 28 9ன்றது செகண்ட் ரோவில் இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் என்னப்பா வருது 2 cross 3. நல்லா கவனிங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது நமக்கு 3யும் 3யும் ஈக்குவலாக இருக்கனால அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ரோஸும் அங்கே இருக்கக்கூடிய காலம்ஸ் தான் நமக்கு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏபியாக இருக்க போகுது. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபின்றது 2 cross 3 நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடியதும் பார்த்தீங்க அப்படின்னா 2 cross 3 தானேப்பா இருக்குது. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.68. 3.68ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு 2113 b equal to 2013 find AB and BA verify AB equal to BA வா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஏன்ற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க, பின்ற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஆர்டர் பாருங்கள் 2/2 மேட்ரிக்ஸ் தான், ரெண்டுமே 2/2 மேட்ரிக்ஸ் தான். அப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஏயும் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ் பியும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆர்டர் ஆஃப் ஏபி நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா 2 cross 2 வந்துடும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் த ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் ஏபின்றப்ப ஃபஸ்ட்டு ஏவை தான் எழுதணும். அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் இன்ட்டு பின்ற மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்படி தான் நம்ம 7ன்ற மெத்தடில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 2s are 4 1 into 1 ப்ளஸ் 1. அடுத்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சா அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலத்தில் எழுதும்போது இங்கே எழுதணும். ஓகேவா?
அப்போ 2 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 3 3, ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 2 2, 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 3, 1 இன்ட்டு 0 0, 3 3s are 9, ஓகேவா? அப்போ ஆட் பண்ணுங்கள் 5 3 5 9, அப்போ 5 3 5 9ன்றது ஏபின்ற மேட்ரிக்ஸுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஏபி ஈக்குவல் டு 5 3 5 9, ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் ஏபி ஈக்குவல் டு 5 3 5 9. நெக்ஸ்ட்டு பிஏ பாருங்கள். ஃபஸ்ட்டு பிஏன்றப்ப என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு ரைட் த மேட்ரிக்ஸ் பி இன்ட்டு ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ இங்கேயே அந்த மாதிரி தான் ஆர்டர் பாருங்கள், 2 cross 2, இங்கே ஏக்கு 2 cross 2. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் பியும் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஏயும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளால் பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஆர்டர் ஆஃப் பிஏவும் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 2 cross 2ன்னு கிடைக்கிது, ஓகேவா? அப்போ பிஏ ஈக்குவல் டு 2 2s are 4, 0 into 1 0, 2 1s are 2, 0 into 3 0, 1 into 2 2, 3 into 1 plus 3, அடுத்து 1 into 1 1, 3 3s are 9. அப்போ ஆட் பண்ணுங்கள் 4 2 5 10ன்னு கிடைக்குமாப்பா? இப்போ பாருங்கள் ஏபியோட வேல்யூ 5 3, ஏபின்ற மேட்ரிக்ஸ் வந்து 5 3 5 9 வந்திருக்கு. பிஏ வந்து 4 2 5 10ன்னு வந்திருக்கு. அப்போ ஏபியும் பிஏவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கா? இல்லைல்லப்பா. ஸோ அப்போ ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஏன்னா நம்ம வெரிஃபை பண்ண சொன்னது என்ன கொடுத்துருக்காங்க? வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏ தானேப்பா நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இங்கே வந்து வெரிஃபை பண்ணதில் வந்து இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக வருது. புரிஞ்சுதா? கிளியரா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.69 பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 2 minus 2 root 2 root 2 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பி ஈக்குவல் டு 2 2 root 2 minus 2 2ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ தட் ஏ அண்ட் பி சாட்டிஸ்ஃபை காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வித் 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன, ஏயும் பியும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, டு ஷோ தட் ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வி டேக் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்னது? ஏபி. அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது? 2 cross 2. பிக்கும் பார்த்தீங்கன்னா 2 cross 2. அப்போ ஆப்வியஸாக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா ஏபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபியும் நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது அப்படின்னா 2 cross 2 தான் கிடைக்க போகுது. ஸோ அப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏபி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ரைட் த மேட்ரிக்ஸ் பி. அதே மாதிரி தான் நமக்கு 7 மெத்தடில், அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அது மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into 2 4 minus 2 into இங்கே 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ -2 into -1ன்றப்ப +2 √2 into √2 2. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கேன்னு? நெக்ஸ்ட்டு 2 into √2 2 into 2 √2ன்றப்ப 2 2s are 4 into √2. அடுத்து -2 into √2 into 2ன்றப்ப 2 2s are 4. அப்போ -4 √2. கிளியராப்பா? நெக்ஸ்ட்டு √2 into 2, அப்போ 2 √2, 2 into -2 √2ன்றப்ப 2 into -√2ன்றப்ப -2 √2ன்னு கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு √2 into 2 √2ன்றப்ப 2 √2 into √2 2ன்னு கிடச்சிருமா? அப்போ 2 into 2 ப்ளஸ் 2 2s are 4. புரிஞ்சுதா? 2 into 2 4 -2 into -1ன்றப்ப +2 √2 into √2 2ன்னு போட்டிருக்கேன், ஓகேவா? கிளியரா? இப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 4 + 4, இங்கே 2 2s are 4, அப்போ 4 + 4, இங்கே 4 √2வும் இந்த -4 √2வும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே +2 √2வும் -2 √2வும் கேன்சல் ஆயிரும். இங்கே 2 2s are 4 + 4. அப்போ இங்கே என்ன கிடைக்குது நமக்கு? 8008. அப்போ ஏபியோட மேட்ரிக்ஸ் இருந்தீங்கன்னா 8008 அப்படின்னு நமக்கு கிடைக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஏ. அப்போ பிஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் பி இன்ட்டு ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ, ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 cross 2 மேட்ரிக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பிஏ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் பி இன்ட்டு ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ. அப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2 cross 2, இதுவும் 2 cross 2 மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வும் 2வும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2/2 தான் நமக்கு பிஏ கிடைக்க போகுது. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 2 4, 2 into
√2 இன்ட்டு √2ன்றப்ப 2ன்னு கிடச்சிருமா? அப்போ 2 இன்ட்டு 1 2, √2 இன்ட்டு √2ன்றப்ப 2ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு -2√2ன்றப்ப -4√2, 2√2 இன்ட்டு 2ன்றப்ப 4√2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா -2 இன்ட்டு -√2 இன்ட்டு அப்போ 4, இங்கே 2√2ன்றப்ப என்ன ஆகும்? 2 இன்ட்டு 2ன்னு கிடச்சிரும். அடுத்து இங்கே 2 இன்ட்டு -2√2ன்றப்ப -4√2, 2 இன்ட்டு 2 4 2√2ன்னு கிடச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி -√2 இன்ட்டு 2ன்றப்ப -2√2, அடுத்து 2 இன்ட்டு √2 ப்ளஸ் 2√2, -√2 இன்ட்டு -2√2ன்றப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2, அடுத்து √2 இன்ட்டு √2 ப்ளஸ் 2, அதாவது √2 இன்ட்டு √2 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 2s are 4ன்னு வந்துடும். அடுத்து 2 இன்ட்டு 2 4. ஓகேவாப்பா? ஸோ இப்போ நமக்கு பிஏ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ளஸ் 2 2s are 4, இந்த 4√2வும் இந்த 4√2வும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி -2√2வும் ப்ளஸ் 2√2வும் கேன்சல் ஆயிரும். இங்கே 2 2s are 4. அப்போ என்ன கிடைக்கும்? 4 + 4 0 0 4 + 4, அப்போ 8 0 0 8ன்னு வந்துருச்சா? ஸோ அப்போ ஹென்ஸ் இந்த LHS ஈக்குவல் டு RHS வந்துருச்சாப்பா? RHSோட வேல்யூ 8008, LHSோடதும் பார்த்தீங்கன்னா 8008ன்னு கிடைக்குதா? அப்போ தேர்ஃபோர் AB ஈக்குவல் டு BAவாக இருக்குது. ஏன்னா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண சொன்னது என்னதுப்பா சொல்லியிருக்காங்க? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இங்கே AB ஈக்குவல் டு BAன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. கிளியராப்பா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.70. இங்கே சால்வ் 2, அதாவது இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2 1 1 2. இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இங்கே XYன்றது ஒரு மேட்ரிக்ஸ். இது வந்து 2 x 1 மேட்ரிக்ஸ். இங்கே ஈக்குவல் டு 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 1 1 2 மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 1 1 2, அதாவது இன்ட்டு XY. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆர்டரை செக் பண்ணணுமா? இங்கே 2 x 2, இது 2 x 1. அப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் செகண்ட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போனால நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்போ 2 x 1ன்றது தான் நமக்கு இந்த ப்ராடக்ட் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸோடைய ஆர்டராக இருக்க போகுது. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் பாருங்கள் 2 1 1 2 இன்ட்டு XY. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு X 2X ப்ளஸ் 1 இன்ட்டு Y. ஓகேவா? Y. அடுத்து 1 இன்ட்டு X X, 2 இன்ட்டு Y ப்ளஸ் 2Y இஸ் ஈக்குவல் டு 4 5ன்றது மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ். அப்போ இதோட ஆர்டர் பாருங்கள் 2 x 1ன்னு கிடச்சிச்சா? இதோட ஆர்டரும் 2 x 1. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸஸும் ஈக்குவல் மேட்ரிக்ஸஸாக இருக்குது, ஆர்டரும் சேமாக இருக்குது. அப்போனா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாமாப்பா? அப்போ 2x ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 4, x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். சால்விங் 1 and 2. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நான் எக்ஸை எலிமினேட் பண்ண போகிறேன். எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு 2y 4y 2 5s are 10. நான் இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா சப்ராக்ட் தானே பண்ணுறேன். அப்போ சேஞ்சிங் த சைன் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் 2xம் மைனஸ் 2xம் கேன்சல் ஆகிட்டு ஒய் மைனஸ் 4yன்றப்ப நமக்கு மைனஸ் 3y கிடைக்குமா? 4 மைனஸ்ன்றப்ப -6. இப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிட்டு 3y ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 6/3 2ன்னு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் y இஸ் ஈக்குவல் டு 2. சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்னது? 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 4. அப்போ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 4. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா -2ன்னு வந்துருமா? அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருமா அப்போ நமக்கு? ஸோ இப்போ 2x ஈக்குவல் டு 2, தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு 2/2ன்னு வந்துருமா? 2ம் 2ம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இப்போ x இஸ் ஈக்குவல் டு 1, தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 2ன்றது தான் வந்து இந்த x அண்ட் y-யோட வேல்யூ. இப்போ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். x இஸ் ஈக்குவல் டு 1, அப்போ 2 இன்ட்டு 1 2, y-யோட வேல்யூ 2. அப்போ 2 ப்ளஸ் 2 4ன்னு கிடச்சிருந்தா? அதே மாதிரி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4, அப்போ 1 ப்ளஸ் 4 5. அப்போ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து கரெக்டு. இந்த ஈக்குவேஷனையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கிளியராப்பா?
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.